வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன விலாக்னா என்னுடைய ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொட்டீன் விலாக் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ரெடி பண்ணுறதை பார்க்க போகிறோன்னா, கம்பு கூழ் தான் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அளவுக்கு கம்பங்கூழ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு நல்ல தண்ணியில் வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வீட்டு வேலை செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். துணிலாம் நல்லா காஞ்சி போயிருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிட்டு இருந்தோம். குட்டி பொண்ணு பாருங்கள், அவங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. துணி மடிக்கவே விட மாட்டாங்க. துணி மடிக்கிறப்ப தான் ஓயாமல் துணி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு களைச்சிக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. துணி வந்து துவைக்கிறது கூட ஈஸி தாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்கக்கிட்ட முடியவே முடியாது. மடித்து வச்சிட்டே இருப்போம், இந்த பங்கு தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் மீறி மடித்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பால்வடியில் வந்து கடலை கொடுத்துருந்தாங்க. அந்த கடலை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தேன். தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஊட்டி விட்டால் சாப்பிட்ருவாங்க. ஒரு நேரம் இருந்தால் சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் குணம் இருந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே இருந்தால் சரி, அம்மா வந்து போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க, எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இவங்க அதை பார்த்துட்டு அவங்களும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இந்த காய்கறி அடுக்கவே அவங்க விடவே மாட்டாங்க. காய்கறி வாங்கிட்டு வந்து அதை பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே பயங்கர சேட்டை பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்றா கையில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் நடந்துட்டு அங்கங்கே போட்டு வந்துடுவாங்க. அவங்கள வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாங்காய் வந்து நாங்கள் வந்து கூழுக்கு வந்து அரிஞ்சு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு அப்பாவும் மாங்காவும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்குள்ளே வந்து நல்லா கம்பு வந்து நல்லா ஊறி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மழைன்னு அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த கம்பங்கூழ்னால் ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் திடீர்னு தான் இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். சாதா கூழ் தான் நாங்கள் வந்து கேவர் கூழ் தான் குடிச்சிட்டு இருந்தோம். இது ஒரு நாள் யூடியூப் பார்த்து தான் நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போலேருந்தே நாங்கள் வந்து இது ரொம்ப லைக் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆடி மாதம்ல கூழ் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு கூழ் தான் நம்ம கோவிலில் ஊற்றுந்து குடிக்கிறோமே, நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒலை தண்ணி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல கம்பு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தொழவி விட்டுட்டே இருக்கணும். தொழவி விடாமல் நம்ம வந்து ஃபுல்லாக கொட்டிட்டோன்னா கட்டியாக ஆகிடும். அதனால் ஸ்லோவாக கேஸை வச்சுட்டு இந்த மாதிரி தொழவி விட்டுட்டே இருந்தால் சூப்பராக வந்து கம்பு கூழ் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கைவிடாமல் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா சூப்பரான கட்டி இல்லாமல் சூப்பராக கம்பங்கூழ் ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலைல சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். அதனால் நாங்கள் நைட்டே ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து குட்டி பொண்ணு வந்து கொஞ்சம் நேரம் காட்டலான்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டோம். இப்போ தான் நம்ம சாயந்தரம் ஆகி ஒரு 7 மணி வரைக்கும் 6:45 வரைக்குமே கொஞ்சம் வந்து வெளிச்சம் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் சாயந்தரம் டைம் அவங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள்லாம் ஓட்ட விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கு மேலே தான் விளக்கேற்றி வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலே படைச்சாச்சு. சாயந்தரம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டோம். குட்டி பொண்ணு வந்து சாயந்தரம் ஆகிட்டாவே அவங்களுக்கு அந்த சைக்கிள்லாம் ஓட்டணும், அதெல்லாம் ஒரு ஜாலி தான். அவங்களுக்கு ஷூ போட்டு விட்டு அழகாக நடந்துட்டு இருப்பாங்க. விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்பா வந்து கடையிலேருந்து மட்டன் சூப் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு, அதனால் சரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கும் கொடுத்தேன், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட்டுக்கு டின்னருக்கு தான் இட்லி தான் சுடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு குருமா தான், சட்னி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. அதனால் சிம்பிளாக குருமா தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், நாங்கள் போடலை. கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டோம். இது வந்து ரொம்ப ஈஸியான குழம்பு தான், டக்குன்னு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பக்கத்தில் கொஞ்சோண்டு
ஒரு முடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல, முந்திரி கூட ஆட் பண்ணலாம். போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணி தொழுவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் சூப்பரான சிம்பிளான குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், நாங்கள் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இட்லி தான் ஊற்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த குழம்புக்கு இட்லி ஊற்றி சுட சுட சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இட்லினா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ தான் என்னமோ இட்லிலாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் உடம்பு, தோசை டெய்லியும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் இப்போ மாற்றிக்கிட்டோம். அதனால் இட்லி தான் ஊற்றிருந்தோம். ஆனால் கடையில் வாங்கி கொடுத்தா மட்டும் எப்படி தான் இறங்குமோ தெரியல, டக்கு டக்கு டக்குன்னு இறங்கிடும். வீட்டில் சுட்டால் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. தோசை 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 தான். அப்படி இட்லினாவே அழுதுகிட்டு கொண்டுக்கிட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசில் இட்லினா கொஞ்சம் பயந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்படியே யூஸ்வலாக ஆயிடுச்சு. வளர வளர இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுனால இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும், நம்ம பசங்களும் சாப்பிட்ணுன்ற மாதிரி அப்படியே போயிடுச்சு. சூப்பராக குருமா குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக டின்னர் முடிச்சிட்டோம். என்னுடைய சிஸ்டர் வந்து டூருக்கு கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்னா 2 days லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சனிக்கிழமை காலையில் தான் இந்த விலாக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து துணி வந்து நிறையா இருந்துச்சு. எழுந்தது உடனே துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா பாப்பா எழுந்தோடனே கீழே இருக்கிறத தான் எதனா எடுத்து வாயில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வீடெலாம் பெருக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து காலைக்கு வந்து கூழ் கரைக்கலாம் சொல்லிவிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்குள்ள கூழ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்டே ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த கூழ் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து போட்டு நான் உங்களுக்கு தேவையான அளவு அது எவ்வளோ செஞ்சீங்க 2 நாளைக்கு வரும். நான் ரெடி பண்ண மெஷர்மெண்ட் வந்து 2 நாளைக்கு வரும். நாங்கள் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா தண்ணி திட்டமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு உப்பு வந்து இப்போ தான் காலைல தான் போடணும், தொழவரப்பே போடக்கூடாது. அப்புறம் அதில் வந்து குட்டி குட்டி மாங்காய் குட்டி குட்டி பீசஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வந்து மலாட்டை சேர்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலே மலாட்டை வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. மலாட்டை உரிச்சு போட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரத்தம் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரத்தமும் தலைக்கறியும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா சண்டே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அமாவாசை வருது சொல்லிட்டு ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தான் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஆடிப்பெருக்கு அப்போ நான்வெஜ் செய்வாங்க. நாங்களும் செஞ்சுருந்தோம். நாங்கள் படைக்க மாட்டோம், அதனால் இது மட்டும் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கடலப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து மெயின் காரமே இந்த வந்து பெப்பர் தூள் தான், ரொம்ப கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க. அப்பா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்தோடனே செஞ்சிடுவோம்ல, நீத்து போயிடும் சொல்லுவாங்க. அதனால் உடனேவே அப்பாவே ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த முட்டையும் இந்த ரத்த பொரியல் தான் நான்வெஜ்லேயே எடுத்துப்பாங்க. அதனால் அவங்களே செய்ய விட்டாச்சு. சூப்பராக அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். பாப்பாவையும் காலையிலே குளிக்க வச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டோம் ஆடிப்பெருக்கில். அதனால் சில பேர் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல்லாம் வச்சு படைப்பாங்க. நம்ம வந்து விளக்கு ஏற்றி சாமி மட்டும் கும்பிட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு கூழ் தான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு வந்து கம்பங்கூழ் தான் கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு வந்து கூழ் வந்து நாங்கள் பழகிக்கிட்டோம். அவங்க வந்து அழகாக குடிச்சிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அம்மாவுமே நல்லா குடிச்சிட்டோம். அவங்க மடியிலே அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யானையில் தூக்கி போட்டாச்சு. யானையில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேளை மட்டும்தான் போடுறோம், ஏன்னா பழகிக்கணும்ல கீழே தூங்குறதுன்னு சொல்லிட்டு. காலையில் ஒரு ரவுண்டு தூங்குவாங்க, அந்த நேரத்தில் மட்டும் யானையில் போட்டு காட்டிக்கிறது. இது வந்து எங்களுடைய சின்னதாக பூ கார்டன், செடி தான் வச்சுருக்கோம். ஆடிப்பெருக்கு அப்போ வந்து விதைலாம் போட்டால் செடி கொடிலாம் வளரும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதனால் நாங்கள் சும்மா வந்து செடிலாம் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் விதைலாம் போடுவாங்களா, அதெல்லாம் நாங்கள் போடலை. ஏன்னா கோழிலாம் இருக்கப்போ சீச்சிருவோன்னு சொல்லிட்டு இருக்கிற செடியை மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுற்றி மட்டும் புடவெல்லாம் கட்டி விட்டுட்டோம். இந்த மணி பிளான்ட் வந்து போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சி துளுத்து வந்து இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து சின்ன சின்ன ஜாடியில் வச்சுருந்தேன். இப்போ தான் ஜாடி வாங்காதனால இந்த மாதிரி ஜெட்டில் வந்து வச்சுருந்தேன். அழகாகவே இருந்துச்சு. துளுக்கு அதுக்கப்புறம் ஜாடி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், அப்பாவுக்கு வந்து முட்டை பொரியல் மாதிரி பண்ணிட்டாங்க, முட்டை தொக்கு மாதிரி. அப்புறம் தலைக்கறி குழம்பு தான். தலைக்கறி குழம்பு வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணிப்பேன், அதில் போயிட்டு பாருங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அம்மா சிம்பிளாக செஞ்சுட்டாங்க, சூப்பராகவே இருந்தது. ஏன்னா இந்த தலைக்கறி ஏன் மெயினாக எடுத்தோம்னா என்னுடைய சிஸ்டர் வந்து இல்லாத நாளில் தான் இந்த தலைக்கறி சாப்பிட முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தலைக்கறி
தலைக்கறி மட்டன்லாம் பிடிக்காது. அதனால் அவங்க இல்லாத நாளில் வந்து நானும் அம்மா மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அதனால தான் இன்றைக்கி வந்து தலைக்கறி வாங்கினோம். தலைக்கறி வந்து என்னுடைய குழந்த பிறந்தப்போ நான் சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வந்து எப்போனாலும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் குட்டிமாவுக்கும் வச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.